இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் கிளைம் பண்றதுக்கு பொலிட்டிக்கல் டொனேஷன் வந்து யாருமே குடுக்கல. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்தனால, இப்ப இனிமேல் வந்து எந்த டிடக்ஷன்ஸுமே வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து யாருமே டொனேஷன்ஸே குடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பிஜேபியோட கிறுக்குத்தனமான ஒரு என்ன சொல்றதுன்னா, இனிஷியேட்டிவ்னு வந்து சொல்லலாம். பைத்தியக்காரத்தனமான இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமை கொண்டு வந்து இதனால் பார்த்தீங்கன்னா பல இழப்புகள் தானே தவிர இதனால் வந்து பெனிஃபிட் வந்து கிடையாது. இதனால் பெனிஃபிட் ஆகிறவங்க வந்து ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள். இனி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் கிடையாது, நியாயமாக நடக்கிற நிறைய ட்ரஸ்ட்டுக்கு கூட, சின்ன சின்ன ட்ரஸ்ட்டுக்கு கூட எந்த டொனேஷனுமே வராது. ஏன்னா அவனுக்கு டொனேஷன் கொடுக்கறனால ஒரு பைசா பெனிஃபிட் இல்லை. ஸோ இனி வந்து யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த யங் ஜென்ரேஷன்ஸ், இந்த 2K கிட்ஸு இனி யாருமே வந்து பெருசாக வந்து சேவிங்ஸை நோக்கி வந்து போகவே மாட்டாங்க. ஏன்னா டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் கிடையாது. இதை பெரிய பெரிய சிஏஎஸ் அண்ட் எக்கனாமிஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக மோசமான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போய் உருவாக்க போகுது. வருங்கால சந்ததியோட எதிர்காலமே வந்து இனி வந்து கேள்விக்குறியாக தான் ஆக போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான முடிவு. இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே வச்சு அதில் வந்து டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து சரியான வந்து முடிவு. அது நாட்டோட பொருளாதாரத்துக்கும் உதவி இருக்கும், தனி இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட்க்கும் உதவி இருக்கும். நம்மள மாதிரி ட்ரஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு ட்ரஸ்ட்டுக்கு, சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி ட்ரஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டொனேஷன்ஸும் வந்து வந்திருக்கும். இனி இது எதுவுமே வந்து நடக்க போகிறது இல்லை. இனி எல்லாமே வந்து இப்படி தான் இருக்க போகுது.